ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜம்போ டெஸ்டர். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காஷி இன்ஃபோடெக்கில் எனக்கு பைத்தான் சீரிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். பைத்தான் சீரிஸில் இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் பைத்தான். ஓகேங்களா, உங்களுக்கு முன்னாடி பார்க்கலன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதான் பைத்தான சிம்பிள். அது பின்னாடி சும்மா நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மாதிரி எழுதியிருக்காங்க. இப்படி தான் பைத்தானில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு வெறும் பிரிண்ட் பண்ணால் போட்டால் போதும். அதனால் பைத்தான் ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் சொல்கிறாங்க. இப்போது நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்ப்போம். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ் இருக்குது. ப்ரிமிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டேட்டா டைப்ஸ்னு ஒன்று பார்த்துருப்போம். ஓகேங்களா, நம்ம சீரியஸில் டேட்டா டைப்ஸ்னு ஒரு சேனலில் போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு, இன்டீஜர், ஸ்ட்ரிங்கு, பூலியன் 4 இருக்கும். இதில் ஃப்ளோட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ். ஓகே, டெசிமல் நம்பர்னால் பாயிண்ட் வச்ச நம்பர், அதாவது 10.22, 15.333 அப்படின்னு இருக்கும்ல, அதுதான் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க. இன்டீஜர்னா ஹோல் நம்பர், அதாவது 10, 20 அந்த மாதிரி இருக்கிற நம்பர் எல்லாமே, இப்போ 18 அது எல்லாமே இன்டீஜர்ஸ். ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னா நீங்கள் நினைக்கலாம் ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரிங்னா நம்ம வந்து எல்லாருக்குமே எனக்கு கேட்ட ஸ்ட்ரிங்னா என்னன்னு கேட்டாங்க. என்ன டக்குனு என்ன தோணுச்சுன்னா, இந்த வயலின்லாம் ஸ்ட்ரிங்னு இருக்கும், கம்மி மாதிரி இருக்கும், அதான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொன்னேன். உடனே சிரிச்சிட்டாங்க. சிரிச்சிட்டு நான் சொன்னேன்னா அது கிடையாது ஸ்ட்ரிங்னா. ஸ்ட்ரிங்னா என்னன்னா எனக்கு வந்து நம்பர் வேல்யூஸ் கொடுக்குறது. இப்போ என் பேர் அது என்ன சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்னு அர்த்தம்னா இப்போ என் பேரில் ஏகே, இப்போ என் பேர் வந்து காஷின்னு வச்சுக்கோங்களேன். காஷியில் KWSHIVன்னு இருக்குது. ஓகேவா, இதுதான் அந்த சிங்கிள் கேரக்டரை எனக்கு மொத்தமாக சேர்த்து காஷிவ் அப்படின்னு கொடுக்கறது பேர் தான் ஸ்ட்ரிங். இப்போ நெக்ஸ்ட் பூலியன் பார்த்தீங்கன்னா, பூலியன்னா என்னன்னா, பூலியன்னா கண்டிஷன். ஓகேங்களா, இதுவா அதுவா, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தப்பா. நம்ம ஒன்று தப்புனா தப்பு, சரினா சரியில்லை. அதே மாதிரி தான் பூலியனாலும் சரினா சரி, தப்புனா தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா, இப்போ நம்ம எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிமிட்டிவ்னா நம்மளுக்கு வந்து டேட்டா பேஸ், அதாவது டேட்டா பேஸ் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு இப்போ மொபைல் வாங்கினா இன்பில்டாக எப்படி நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதான் ப்ரிமிட்டிவ். நான் ப்ரிமிட்டிவ்னா நம்ம யூசர் டிஃபைன்டா. ஓகேங்களா, நம்ம தேவையானது இன்ஸ்டால் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நான் ப்ரிமிட்டிவ். இந்த நான் ப்ரிமிட்டிவ்லும் எனக்கு 2 விதமாக டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா பில்ட்-இன், யூசர். பில்ட்-இன்னா பைத்தானுக்கு யூஸ் பண்ணும்போதே, இப்போ ஐடியெலாம் நம்ம பார்த்துருப்போம். ஐடி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்போம் உங்களுக்கு. ஓகேங்களா, நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா ஐடினா அதில் பில்ட்-இன் ஒன்று இருக்குது. பில்ட்-இன்னா எனக்கு உள்ளுக்குள்ளேயே. ஓகேங்களா, உள்ளே நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான். இப்போ லேப்டாப் வாங்கினா நம்மளுக்கு இப்படி திஸ் பிசி ரீசைக்கிளபிள்லாம் இருக்கும். அதே மாதிரி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணோன்னே இதுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பில்ட்-இன் டேட்டா ஸ்ட்ரக்சர். யூசர் டிஃபைன்னா எனக்கு தேவையான ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, எனக்கு தேவையான தனியாக எடுத்து இன்ஸ்டால் பண்ணி, இப்போ எப்படி ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோமோ, இப்போ வேர்ட் ஆகட்டும், இல்லை பவர் பாயிண்ட் அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறோமோ, அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே யூசர் டிஃபைன் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு பில்ட்-இன் மட்டும் நம்ம பார்ப்போம். பில்ட்-இன் லிஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. லிஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்படின்னா இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவாங்க, ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர் கலெக்ஷன் என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம எப்படி வரிசையாக இப்போ 1க்கு அப்புறம் இன்னும் 2, 3 வருமா, அதே மாதிரி எனக்கு வரிசையாக வரும். ஓகேங்களா, லிஸ்ட்னா நம்ம லிஸ்ட் பண்ணுறது. இப்போது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் நம்பர். இப்போ 10 பேர் நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்லி எக்ஸாம்பிள் எப்படி சொன்னாங்கன்னா, 10 பேர் இப்போ கிளாஸில் இருக்கோன்னா அந்த 10 பேருக்கான 10 பேர் நம்பர். ஓகேங்களா, 1லேருந்து 10 வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதான் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டு எப்படி போடுவாங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் ஸ்கொயர் ப்ராக்கெட் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் லிஸ்ட்டை வந்து வேல்யூஸ், நம்ம எல்லா வேல்யூஸும் லிஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுப்போம். அதை டுப்பிள் அப்படின்னு இருக்கும். டுப்பிள்னு பார்த்தீங்கன்னா அதுவும் லிஸ்ட்டு மாதிரி தான். ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, டூப்ளிகேட்ஸ் எதுவுமே அலோவ் பண்ணாமல் டுப்பிள்னு ஒரு இருக்குது. அது என்ன நடக்கும்னா, எனக்கு ரவுண்ட் ப்ராக்கெட், அதாவது பேரந்தசிஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த 9க்கு மேலே ஷிஃப்ட் அழுத்தி 9க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட் மாதிரி இருக்கும். அந்த ப்ராக்கெட் பேர் என்ன சொல்லுவாங்க, பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா டிக்ஷனரி. டிக்ஷனரினா எப்படி இருக்குன்னா, இப்போ டிக்ஷனரினா நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு வந்து வேர்ட் மீனிங் தெரியல. ஓகேங்களா, இப்போ ஒரு வேர்டுக்கு இந்த நிறைய மீனிங் இருக்கும். இப்போது நான் ஒரு ஆஸ் அப்படின்னு எடுக்கிறேன்னா அதுக்கு நிறைய விதமாக மீனிங் கொடுத்துருக்கோம். டிக்ஷனரி நமக்கு என்ன இருக்கும், ஒரு வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல எனக்கு கீ வேல்யூன்னு 2 போகும். இப்போ கீன்றது எப்படின்னா, எனக்கு ஒரு டிக்ஷனரி இருக்க ஒரு வேல்யூ, ஒரு வேர்டு மாதிரி வச்சுக்கலாம். என்ன வேர்டு எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்தோம்னா, எக்ஸாம்பிள்ன்றதுக்கே நிறைய மீனிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் நிறைய இருக்கும்ல, அதுதான் இந்த இடத்துல கீ வேல்யூ பேர்னு சொல்லுவாங்க. கீனா நான் தேடுற வேர்டு, வேல்யூனா அதுக்காக எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, அது எல்லாமே வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா கர்லி பிரேசஸ்குள்ளே பிரிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டுன்னு ஒன்று இருக்குது. செட்னா என்னன்னா, இப்போ ஒரு செட்டு. ஓகேங்களா, செட்னு எப்படி சொல்லுவோம், இப்போ 10 பேர் சேர்ந்த ஒரு செட் சொல்கிற ஒரு குரூப் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா, இது ஆனால் இதில் டிக்ஷனரி இது ஒன்று தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ் தான் இதுக்கு அதுக்கும், டிக்ஷனரியில் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும், பட் செட்டில் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாதாமா. அப்படியே எனக்கு சொன்னாங்க. ஓகே, செட்டுமே எனக்கு கர்லி பிரேசஸ் கொடுத்தா. கர்லி பிரேசஸ்க்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆல்ரெடி சொன்னல, ஸ்கொயர் ப்ராக்கெட் மேலே எனக்கு கர்லி பிரேசஸ் இருக்கும். இதுதான் இந்த சேனல் பார்க்க போகிறோம். இந்த யூசர் டிஃபைன், அப்போ யூசர் டிஃபைனில் ஸ்டாக், கியூ, லிங்க் லிஸ்ட், ட்ரீ 4 இருக்குது. ஓகே, இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ கைஸ். சியர்ஸ்.